எல்லாம் பண்ணுமே, நல்லா கருத்துக்களை சொன்னமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தது. எங்கள் அணித்தலைவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கதறல் அவர் பண்ணிட்டு போனார்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா 10வது நிமிஷம் சட்டையே பிச்சுருந்துருப்பார் அவர். அடுத்து எங்கள் ஜேம்ஸ் மாமா பார்த்தீங்கன்னா அழாத குறைங்க, பாவங்க அவர். ஏங்க அவர் இப்படி கதற விட்றீங்க? தம்பி சொன்னார், அழகான கருத்துக்களை தாய்மார்கள் படுற அடிமைத்தனத்தை கஷ்டங்களை அழகாக சொல்லிட்டு போனார். ஆனால் இங்கே ஒருத்தருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 பேரும் ஒன்றும் பண்ணல, ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா வந்துட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டிமன்றம் முடிஞ்சுதான் நாடகம். ஆனால் இவங்க 4 பேரும் இப்போவே மகிழ்ச்சின்ற ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம் என்னங்க பண்ணிருக்கீங்க நீங்கள்? மாமா ஒன்று சொன்னார், திருமண விழானா நல்லா கொண்டாட்டமாக நடக்குது அப்படின்னாரு. நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? நான் அந்த பொண்ணு ஒரு டைமில் சொல்லுவார், கெட்டிமல் அந்த கடைசி நேரம் முடிய போகுது, நல்ல நேரம் முடிய போகுது, வாங்க வாங்கன்னாரு. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு தான் அது கெட்ட நேரம் இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து சைமன் அப்பாலாம் உண்மையிலே பாவங்க. ஏங்க அவர் எல்லா வருஷமும் வந்துட்டு அவர் கேட்குறாரு, மகிழ்ச்சியா இருக்கலாம்னு கேட்குறாரு, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. போன வாட்டி ஏதோ ஒன்று கேட்டார், கைத்தட்டுங்கனாரு, கைத்தட்டலே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் பாயிண்டே இல்லையா பேசுறதுக்கு. நீ எதனா பேசினா பரவாயில்ல, நான் பாயிண்ட் சொல்கிறதுக்கு நான் இப்போ எப்படி பேச முடியும்? ரெண்டாவது ஆற்றலப்பா பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டு போனாரு, 4 நாளைக்கு அப்புறம் மனம் உளைச்சல இருக்கும், 4 நாள் நாங்கள் மன மகிழ்ச்சியா இருந்துட்டு போறோம்னு தெளிவாக பேசிட்டு போனாரு. பாவம் அவரவரே ஏமாத்திட்டு இருக்காருங்க. அவர் எல்லா நாளும் கஷ்டமா தான் இருக்காரு. அது அந்த ஒரு ஏமாற்றத்தை அவர் தெரிவிக்க முடியல அவரால். ஏதோ ஒன்று ஒரு பேசிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலம் பொண்ணு சொன்னார், கோலம் போட்டி நடக்காது எவ்வளோ வலின்னு சொன்னார். அவரா கோலம் போடுறாரு? தாய்மார்கள் தானே கோலம் போடுறாங்க. அவர் தான் கலர் போட்டு நகராரு. சும்மா இப்போ வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ இது பண்ணுறாரு அவரு. அடுத்து கலாநிதி ஒன்று சொன்னார், இது மாதிரி பண்டிகை காலில் காதலர்கள்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கலாக்கு இருக்கும், ஜாலியாக இருக்கிறாரு. நம்ம இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை நடக்குதுங்க. இங்க ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுறோம். நம்ம என்ன நினைப்போம், பொறிக்கல்லிக்கு கல்ல போடலாமா இல்லை மிச்சர் போடலாமா, அதுதான் யோசிச்சுப்போம். ஆனா காஷ்மீர்ல என்ன நடக்கும், 15 தீவிரவாதிகள் வந்து பயங்கரவாதங்கள் செஞ்சாங்கன்னு இருக்கும். அது ஒரு மன மகிழ்ச்சியான நிகழ்வா நமக்கு இருக்குமா? அப்போ அடுத்து வந்து தீபாவளின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். தீபாவளி வரும்போதே புயலோடு தான் வரும், மழை டைமில் தான் வரும். தீபாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நியூஸ் வரும் நமக்கு, விவசாயிகள் அவதிப்படுறாங்க, வெள்ளம் வீட்டுக்குள் புகுந்ததுன்னு சொல்லிட்டு. அது ஒரு மன மகிழ்ச்சியான நிகழ்வா, ஒரு விழாவாக ஏற்படுதா? இதையும் தாண்டி தீபாவளிக்கு பட்டாசு ஆலை வெடித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு வரும். அது ஒரு மனமகிழ்ச்சியான நிகழ்வா நமக்கு? இதை கூட விட்டுருங்க. இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல கிறிஸ்துமஸ் நாட்கள் கூட எப்படிப்பட்டதான ஒரு மத அடிப்படையிலான வன்முறைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, சாதியின் அடிப்படையில் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் ஒரு மனமகிழ்ச்சியான நிகழ்வா நமக்கு? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேடிக்கையான பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஒரு கணவர்மா, நாலுலேருந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேமா, நாளில் கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே இல்லைம்மா, எனக்கு நாலுலேருந்து விட்டுறமா, இந்த வருஷத்துல விட்டுறமான்னு சொல்லாரு. அடுத்த நாள் 12 மணிக்கு பார்ட்டிக்கு போயிட்டு ஜாலியாக வருவார். அவள் தான் வந்து, என்னங்க நேற்று சொன்னீங்களேங்க நேற்று இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, சரி அடுத்த வருஷம் பார்த்துலாம் விடு. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி விழாக்கள், ஒரு விழா என்பது என்னன்னா விரும்பி செய்யணுமா. இன்னைக்கு எல்லாம் அப்படியே செய்யறோம். ஐயோ கிறிஸ்துமஸ் வந்துச்சு, அடுத்து பொங்கல், நியூ இயர், ஐயோ இதெல்லாம் வருதே என்ற ஒரு கஷ்டத்திலே தான் இன்னைக்கு விழாக்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் என்ன தெரியுமா, ஆடம்பரத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறத வச்சு நம்மளால பண்ண முடியல. நடுவர் முதலே அவர் சொன்னார், முன்னாடி இருந்த காலங்களில் சிறப்பான பொருளாதாரம் அந்த அளவுக்கு வளர்ச்சினாலும் சிறப்பான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதற்கான வளர்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சிகள் ஏற்றலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்னும் தேவை அதிகமாகினே இருக்குது. போதுன்னு ஒரு மக்களால் யாராலுமே நம்மளால சொல்ல முடியல இல்லையா? அதெல்லாம் ஒரு மனமகிழ்ச்சியான நிகழ்வுன்னு சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்குறதுக்கான கடன் வைக்கலாம். ஒரு கணவர் இருக்காரு. ஒரு கணவர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, என்னன்னா மாதிரி நம்ம கடன் கொடுத்தவர் வராரு, அவர் வரும்போது நம்ம சண்டை போடுற மாதிரி நடிக்கலாம், அவர் நம்ம சண்டை போடுற நினைச்சு போயிடுவாரு கேட்காம அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து அதே மாதிரி அவர் வராரு, கதவு கிட்ட வராரு. அப்போ இவங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க, பாத்திரம் எல்லாம் பறகுது, இதெல்லாம் பண்றாங்க. அவர் அப்படியே கேட்டு சரி ஓகேன்னு போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசிக்கிறாங்க, பாத்தியா நான் என்ன மாதிரி பிளான் போட்டேன் பாத்தியா அப்படின்னு கணவர் சொல்றாரு. அந்த மனைவி சொல்றாங்க, நான் என்னமா நச்சம் பாத்தியா அப்படின்னு சொல்ல அந்த மனைவி சொல்றாங்க. அப்படியே கதவு தந்து வந்துட்டாராம், யாரு கடன் கொடுத்துட்டு வந்துட்டாராம். பாத்தியா நான் போற மாதிரி போயிட்டு வந்துட்டு பாத்தியா அப்படின்னாராம். ஆக இப்படிப்பட்டதான் நிலைமைகள் தான் இங்கே நம்ம இருந்து கொண்டிருக்கிறது. மன கஷ்டங்கள், உடல் வலிகள் தான் இந்த விழாக்கள் நம்ம இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டும் இருக்கிறது. பொருளாதாரத்தை உயர்வை பற்றி பேசுறோம் இல்லையா?
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கெல்லாம் சீனாக்கார பட்டாசு விற்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு நம்ம ஊர் பட்டாசுல என்ன ஆகுது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மோகம் நமக்கு, ஏன்னா நமக்கு அவ்வளவு தேவை இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறான் நம்மள. ஸோ அதுதான் இன்னைக்கான காரணங்களா இருக்கிறது. கடைசியா ஒரே விஷயம் என்னன்னா, பண்டிகை என்பது என்னன்னா பண்டம் கூட்டல் ஈகையா. அதாவது ஈகைனா கொடுக்கிறது, பண்டிகை அதாவது நம்ம பண்டங்களை கொடுக்கிறது. இன்னைக்கு யாரா தரமா நம்ம 10 ரூபாய் போய் பேரம் பேசிட்டு போனோம். இதே ஒரு பெரிய துணிக்கடையில் போய் நம்ம பேச முடியுமா? அவன் முதல்ல போட்டிருப்பான் நோ ஃபிக்ஸட் பிரைஸ் நோ பார்கெயின் போட்டிருப்பான். ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க கிட்ட. நம்ம ஏதோ ஒரு தாத்தா கரும்பு வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் பேசினிருப்போம். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் யாருக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது? அப்படிப்பட்டதான கடை வீதி தெருவுகளுக்கே அந்த வீதிகளை வியாபாரம் செய்யறவங்களுக்கு தான், அவங்க குடும்பங்களுக்கு தான் மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.